இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க இல்லை. நல்லவங்க மாதிரி நடிக்கிற கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க பேசுறது மென்மையா இருக்கும். புரிஞ்சு கொள்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க செய்யற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கைய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய கட்டுப்படுத்தணும் என்று எண்ணுவாங்க. நம்ம வாழ்வில் சந்திக்கிற சில மனிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் கூட சில நேரம் நம்ம மனசுக்குள்ள நெருங்கினவர் கூட நம்மள மெதுவா பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா அவர்கள் குணநலன். இப்ப நம்ம பார்க்க போறோம் கெட்ட குணம் உள்ளவர்களின் 7 முக்கியமான அறிகுறிகள். இத சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் நல்லவங்க, யார் நம்ம வாழ்க்கைக்கு தீங்கு என்பதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். குறிப்பு 1. அடிக்கடி பொய் சொல்லும் பழக்கம் உடையவர்கள். ஒரு நபர் சின்ன விஷயத்துக்கே பொய் சொல்றார்னா பெரிய விஷயத்துல என்ன நடக்கும்? பொய் சொல்லுறது ஒரு பழக்கமா மாறிடுச்சுன்னா அது அவர்களது தனித்துவமாகிடும். இவர்கள் உங்களை தந்திரத்தோடு என்ன செய்றாங்க தெரியுமா? பொய் சொல்லி உங்கள் நம்பிக்கையை கவர்கிறாங்க. உண்மையை மறைத்து தங்களுக்கு மட்டும் சாதகமாக ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறாங்க. தாங்கள் தவறுகளை செய்தாலும் அதை திருப்பி விடுவாங்க, உங்கள் மீது அல்லது யாராவது மற்றவர்கள் மீதோ. 2 நிமிஷத்துக்காக கற்பனை பண்ணுங்க. ஒரு வீடு இருக்குது. அங்க எல்லா கட்டுமானங்களும் பொய் வைக்கப்பட்ட செம்மண்ணால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வீடு இடியும் நிலையில் இருக்கும். அந்த வீடு பாதுகாப்பு உடையதா? அதுவே போல பொய்யான மனிதர்களோட உறவும் உடைந்து போகுதே தவிர வளரும் சாத்தியமே இல்ல. குறிப்பு 2. எப்பொழுதும் நான், எனக்கு, என்னாலதான் என்று சுயநலத்துடன் பேசுவார்கள். நீங்க சொல்றது அவங்களுக்கு முக்கியமல்ல. நீங்க உணர்றது முக்கியமல்ல. நீங்க சாதிக்கிறது கூட முக்கியமல்ல. அவர்களுக்கு முக்கியமானது அவர்கள்தான். இவர்கள் நம்ம மனதை மெதுவா நசுக்கிறாங்க. அவர்களோட கூட இருந்தா நாம எப்பவும் தாழ்வான உணர்வோட தான் இருப்போம். உதாரணமாக, ஒரு மரத்தோட நிழலுக்கு கீழே இருந்தா நமக்கு குளிர் கிடைக்கும். ஆனா அந்த மரம் நம்மளை முழுசா மூடி வெளிச்சமே வராமல் பண்ணிருச்சுனா அப்போ நம்ம வளர்ச்சிக்கு இடமா இருக்கும். அதுக்கு போலதான் இந்த மாதிரி நான் தான் முக்கியம் என்று நினைக்கும் நபர்களும். குறிப்பு 3. எப்போதும் மற்றவர்களை குறை சொல்பவர்கள். கூட்டத்தில் யாராவது சாதனை செய்யறாங்கன்னா இவர்களோட உள்ளம் சின்னதா ஆகிடும். அவன் அவ்ளோ பெரியவனா? நான் இருந்தா அவன் எதுவுமே செய்ய முடியாம பார்த்திருப்பேன். இதுதான் இவர்களோட மனநிலை. இவர்கள் எதற்காக மற்றவர்களை குறை சொல்லுறாங்க தெரியுமா? நீங்கள் வளரக்கூடாதுன்னு. அதுக்காக தான் இவர்கள் செய்யும் வேலை தாழ்வு பேசுறது, கேலியாய் பேசுறது. நீங்க மகிழ்ச்சியாய் இருந்தால் ஏன் இவன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கான் என்று யோசிக்கிறது. இது போன்ற நபர்கள் உங்க மனசு மேல மெதுவா தாக்கம் செய்றாங்க. உங்க தன்னம்பிக்கையை குறைக்க வைக்கிறாங்க. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷமா மாறும். குறிப்பு 4. பொறாமை எண்ணத்துடன் இருப்பவர்கள். நீங்க சாதிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எதிரான மனசு இவர்களிடம் இருக்கும். உங்கள் வெற்றி இவர்களுக்கு வீண் பேராசை. உங்கள் சிரிப்பு இவர்களுக்கு வெறுப்பு. உங்கள் சுகம் இவர்களுக்கு சுமை. பொறாமைக்குள்ள ஒரு வேற லெவல் இருக்குது. அது என்னன்னா, இவர்கள் நீங்களே வீழ்ந்துறணும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில தலையிட ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் தீய வார்த்தைகள் சொல்லுவாங்க. உங்கள் நம்பிக்கையை ஏமாற்றுவாங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க திட்டமிடுவாங்க. இவர்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும், உன்னால் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது என்று. குறிப்பு 5. தங்களுடைய தவறுக்கு பொறுப்பேற்காதவர்கள். இந்த மாதிரி நபர்கள் எப்போதும் தப்பை தட்டி எறிவதிலேயே மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க போல இருக்கும். உண்மையில் என்ன நடந்தாலும் இவர்கள் சொல்வது, நான் தான் சொன்னேன், நீ கேட்கவில்லை, அவன்தான் உன்னை மயக்கி விட்டான், நான் இல்ல, அது தானாக நடந்தது என்று இவர்கள் சொல்வது பொறுப்புக்கே பயமுள்ள வார்த்தைகள். ஒரு மனிதன் தன்னோட தவறை ஏற்க மாட்டான்னா அவன் வாழ்நாளெல்லாம் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வான். இவங்களோட நட்பு நம்ம வாழ்க்கையில ஒரு பயங்கர நாசமாக மாறும். குறிப்பு 6. பிறருக்கு வலி தரும் வார்த்தைகள் கொண்டு மனச்சாட்சி இல்லாமல் பேசுபவர்கள்.
அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசை கிழிக்கும். பிரச்சனையை விட இவர்களோட வார்த்தை தான் நம்ம மனதை புண்படுத்தும். இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நம்ம மனசில் ஆழமான அறைகளை உருவாக்கும். பேசுறது சிரிப்போட தான் ஆரம்பிக்கும், ஆனா பின் பேசுறது நக்கல், தாழ்வு, கலங்கம். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்ல. இவங்க பேச்சுக்கு நம்ம அமைதியை இழக்கணுமா? இல்ல. குறிப்பு 7. உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவர்களோட பழக்கத்தை தவிருங்கள். இவர்கள் உங்களோட எல்லா முடிவுகளையும் கைப்பற்ற முயற்சிப்பாங்க. இதைதான் செய்யணும், அவங்க பேசுறது கேட்க வேண்டாம் என்று கூறுவார்கள். இவர்கள் உங்க வாழ்க்கையில அதிகாரம் பிடிக்க நினைக்கிறார்கள். ஒரு கட்டத்துல உங்கள் சொந்த சிந்தனையை இழக்கிறீங்க, மறுபக்கத்துல உங்கள் உயிரோட சுதந்திரத்தை இழக்கிறீங்க. இந்த மாதிரி நபர்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து விட்டால் உங்களை வாழ்க்கையை இழக்க நேரிடும். உங்க வாழ்க்கையை ரசிக்க இந்த நபர்களை அடையாளம் காணுங்கள். இப்ப நீங்க இந்த 7 குறிப்புகளை பார்த்தீங்க. நீங்க யாரையாவது நினைச்சீங்களா? யாரோ ஒருத்தர் உங்கள் மனசுக்கு வந்து சேர்ந்தாரா? அவங்க வார்த்தை, பார்வை, சிரிப்பு இப்போ சரியான அளவுக்கு புரிஞ்சுதா? அவர்கள் நல்லவங்க போல தோன்றினாலும் உங்களிடம் சிறு சிறு நஞ்சுகளை ஊற்றி உங்களை மெதுவாக அழிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்கள் பழகும்படி இருப்பது உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தும் தீர்மானமாக மாறும். உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. உங்களுடைய அமைதிக்காக, உங்கள் தன்னம்பிக்கைக்காக இந்த மாதிரியான நபர்களிடம் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரோட கூட இருக்கிறீங்க என்பது நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா இந்த 7 அறிகுறிகளும் யாராவது நினைவுறுத்துதா என கமெண்ட் பண்ணுங்க. புதிய வீடியோவில் இன்னும் ஆழமான சிந்தனைகளுடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.